இப்போ நான் ஒரு பாக்கெட்டு காளான் எடுத்துருக்கேன். காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். காளானை கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள். தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க, நீங்கள் காரம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். ரெண்டு ஸ்பூன் தயிர் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூனு. தேவைக்கேற்ப உப்பு போட்டு கலந்து வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சட்டியில் ஒரு பிரியாணி இலை 2, கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன். இப்போ ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் நைஸாக. இந்த வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. இதில் இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிட்டோம். அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்குங்க கொஞ்சம். இப்போ வதங்கிடுச்சு. இந்த காளான் கலவையை போடலாம். இது போட்ட பிறகு 1/2 கிளாஸ் ஊற்றுறேன், தண்ணி ஊற்றுறேன். ஜாஸ்தி ஊற்றுவான தண்ணி காளான் சீக்கிரம் வந்துடும். அதனால 1/2 கிளாஸ் ஊற்றினா போதும். அப்படியே வேகட்டும். இப்போ பாருங்க, காளான் நல்லா வெந்துருச்சு. காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஒரு முடி, கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் போட்டு மேலே தூவி விட்டுடலாம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, காளான் நல்லா வெந்துருச்சு. காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஒரு முடி, கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் போட்டு மேலே தூவி விட்டுடலாம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.